ராமேஸ்வரம் திலகோமம் என்பதை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். முன்பு ஒரு முறை இந்த ராமர் தமிழகத்திலே புண்ணிய ஸ்தலங்கள், அதாவது 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கமாக ராமேஸ்வரம் இருக்கிறது. அதேபோல் ராமன் எங்கெல்லாம் பூஜை செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போமாக. திலதர்ப்பணபுரி, சிதலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஆதி விநாயகர் அப்படிங்கிற ஒரு விநாயகர் இருக்கிறார். சிதலபதி, திலதர்ப்பணபுரி என்ற பெயர் கொண்ட ஊர். பூந்தோட்டத்திற்கு அருகாமையிலே சரஸ்வதி அம்மன் கூத்தனூருக்கு அருகாமையில் இந்த திலதர்ப்பணபுரி இருக்கிறது. ராமன் அங்கே திலதர்ப்பணம் செய்து அவருடைய முன்னோர்களுக்காக வழிபாடு செய்த இடம் அது. இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தர்ப்பணம் கொடுத்தால்தான் நன்றாக இருக்குமா? இந்த கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. தர்ப்பணம் அப்படிங்கிறது நீர்க்கடன் அப்படிங்கிறத முதலே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த தர்ப்பணம் வருடத்திற்கு 96 தடவை செய்ய சொல்லியிருக்காங்க. இது நம்மளை மட்டும் இல்லை, எல்லோருமே செய்ய வேண்டிய கடமை. இதை ஐயர் மட்டும் செய்யறது அப்படின்லாம் சொல்லலை. பெற்றோருக்காக அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த திலதர்ப்பணம் அப்படிங்கிறது செய்யணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது முன்னோருக்காக செய்வது. நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கு நான் சரியாக தானே திதி கொடுக்குறேன், ஆனால் என் குடும்பம் கஷ்டப்படுகிறது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. திலதர்ப்பணம், ராமன் அவதார புருஷன், தெய்வம் தெய்வ ரூபேன அப்படின்னு அவதாரம் எடுத்த ஒரு மாமனிதர். அவருடைய முன்னோர்கள் செய்த பாவ சுமைகளையும் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ராமன் நல்லவர் தானே. அவர் மனைவியை பிரிந்து வாழ்ந்தார். மீண்டும் இலங்கையில் சென்று மனைவியை போரிட்டு வென்று வந்து திரும்பவும் மனைவியை பிரிந்து வாழ்ந்தார். 11 குசன், 2 குழந்தைகளும் பிரிந்து வாழ்ந்தார். அந்த வம்சாவழியில், தசரதனுடைய வம்சாவழியில் செய்த பாவங்களையும் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதான் பிதுர் சாபம் அப்படிங்கிறது. இந்த பிதுர் சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமேஸ்வரத்தில் திலகோமம் செய்தார். திலதர்ப்பணபுரியில் திலதர்ப்பணம் செய்தார். திருவாரூருக்கு அருகாமையிலே குருவி ராமேஸ்வரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதாவது குருவி ராமேஸ்வரம் என்றால் கருட பகவானுக்காக அந்த இடத்திலே ராமன் இந்த இடத்தில் பூஜை செய்தால் கண்டிப்பாக இந்த பிதுர் சாபத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி குருவி ராமேஸ்வரம். யாராருக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? நம்ம மனிதராக பிறந்து விட்டோம், முற்பிறவியில் என்னவாக இருந்தோம் என்று யாருக்கும் தெரியாது. அடுத்து நமக்கு பிறவி உண்டா இல்லையா என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியிலே சுய சிந்தனையோடு, அதாவது நாமாக இருந்து நம்முடைய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஊரிலே, ஒரு கிராமங்களில் பார்த்தீர்களே ஆனால் கொத்தனார் என்று சொல்லுவார்கள். இந்த ஓடு இதெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க.
வீட்டுக்கு ஓடு மாற்றி கொடுக்கறது, அந்த தச்சு வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க செய்வாங்க. அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஊரிலே அந்த கொத்தனாருக்கு வந்து வேலைகள் கிடைக்கவே இல்லை. அவர் எங்கே போனாலும் ஏதாவது கோபப்பட்டு வந்துடுவார். அவருடைய கோபம் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியது. அதனால் எந்த ஊருக்கு போனாலும் வேலை கிடைக்கல. குழந்தைகளை வச்சுக்கிட்டு மனைவியால் வாழ முடியல. உடனே அவர் என்ன பண்ண, அவருடைய மனைவி சொன்னா, சுவாமி நீங்கள் போய் பக்கத்து ஊரில் வேலை கேட்டு வேலை செய்து ஏதாவது பொருள் ஈட்டி வாருங்கள். நம்முடைய குழந்தைகளை பசியாற்ற வேண்டும். நாமளும் பசியோடு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வார்த்தையை மதித்து ஒரு வீட்டிலாவது கோபப்படாமல் இருந்து வேலை செய்துவிட்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கேட்கிறார்.